மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்குள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு திரும்பி இன்னொரு பகவத்கீதா ஸ்லோகத்தின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனருக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நாம் செய்யும் ஆன்மீக செயல்கள், ஆன்மீக கர்மாக்கள், ஆன்மீக யோகம் ஒவ்வொன்றும் நல்ல ரிசல்ட் என்பது தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த யோகம் என்பது எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவு நன்மை என்பது நமக்கு கிடைக்கும். கம்மியா செய்தால் கம்மியா கிடைக்கும், ஆனால் கண்டிப்பா கிடைக்கும். சில தார்மீக கர்மங்கள் ஏதாவது செய்யும்போது சரியாக செய்யவில்லை என்றால் அதனுடைய பலன் என்பது எதிர்மறையாக இருக்கும். சில தோஷங்கள் என்பது நமக்கு வருகிறது. ஆனால் இந்த யோகம், ஞான யோகம், தியான யோகம், இந்த யோகங்களில் இருந்தால் நமக்கு நன்மையே செய்குறுமே தவிர்த்து கெடுதல் என்பது செய்ய முடியாது, செய்யக்கூடியதல்ல. எதற்காக இந்த யோகத்தில் இருக்கணும்? தியான யோகம், ஞான யோகத்தில் எதற்காக இருக்கணும் என்றால், ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிறப்பு என்றாலும், இறப்பு என்றாலும், சம்சாரம் என்றாலும் மகாபயமாக இருக்கும். இந்த உலகத்திற்கு வரணும் என்றால் பிறப்பு என்பது தேவை. அந்த பிறப்புக்காக மேல கொஞ்சம் பயப்படுவார், பூலகத்தில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி. இன்னும் இறப்பும் என்றால் எல்லாருக்குமே பயம். எதற்காக என்றால் வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் அது அனுபவத்திற்கு வரும். எப்படி இருக்கும் என்றது தெரியாது, அதற்காக பயம். சம்சாரம் என்பது எப்போ எந்த விஷயம் நடக்குமோ தெரியாது, பயம். இந்த 3 விஷயங்களிலிருந்தும் இந்த மகாபயத்திலிருந்து வெளியே வரணும் என்றால் இந்த யோகம் என்பது மிக முக்கியம் என ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார். சத்கல்வி, அதாவது நற்கல்வி என்பது கடைபிடித்தால், பயிற்சி செய்தால் அது நமக்கு நல்லது செய்யும். நீங்க கொஞ்சமா பயிற்சி செய்தாலும் சரி, உங்களுக்கு நல்லதுதான் நடக்குமே. கெட்ட கல்வி என்பது கடைபிடித்தால் கொஞ்சமா செய்தாலும் கெடுதல் தான் நடக்குமே. அதற்காக நற்கல்வி மட்டுமே கடைபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாகட்டும் செய்யுங்கள். ஆன்ம கல்வி, அதன் பற்றி ஆராய்ச்சி என்பது செய்தால், அதன் பற்றி அனுபவத்திற்கு சில விஷயங்கள் கொண்டு வந்தாலும் நமக்கு நன்மைதான் கிடைக்கும். யோக பயிற்சி செய்தால் நமக்கு நன்மைதான் கிடைக்கும். தர்மத்துடன் இணைந்து வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு லாபம்தான் தருமே தவிர்த்த நஷ்டம் என்பது தரக்கூடியதல்ல. அதர்ம மார்க்கத்தில் இருந்தால் நஷ்டம்தான் வருமே. அதற்காக நல்ல மார்க்கத்தில் மட்டுமே பயணம் என்பது செய்யணும். கெட்ட மார்க்கத்தில் பயணம் என்பது செய்யக்கூடாது. நல்ல கல்வியுடன் கொஞ்சமா பயிற்சி செய்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும். தர்மத்தில் நன்மை கிடைக்கும். கொஞ்ச தர்மம் செய்தாலும் போதும். வாழ் முழுவதும் தர்மத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. கொஞ்சம் தர்மம் செய்தாலும் நன்மை என்பது கிடைக்கும். அதர்மம் மட்டும் செய்யாதீர். ஆன்ம கல்வியின் பயிற்சி,
ஆராய்ச்சி. கொஞ்சமாகட்டும் செய்யுங்கள். ஆன்ம கல்வியுடன் யோகத்தில் இருங்கள். ஆன்ம முன்னேற்றம் என்பது நடக்கும் என ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு சொல்கிறார். உடனே தரக்கூடியதா நன்மை என்றால், இந்த யோகம் என்பது விதை மாதிரி. இன்றைய நாள் நாம நல்ல கர்மா ஆகட்டும், ஆன்ம ஞானத்திற்காக பயிற்சி ஆகட்டும், யோகம் செய்தாலும், யோக சாதனை செய்தாலும், தர்ம மார்க்கத்தை கடைபிடித்தாலும், இது எல்லாம் எதிர்காலத்திற்கு தேவையான விதைகளாக வேலை செய்யும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நாம இன்று இந்த யோக பயிற்சி என்பது செய்தால், யோகத்தில் இருந்தால், எதிர்காலத்தில் நமக்கு நல்ல ரிசல்ட், நல்ல பலனை என்பது எதிர்பார்க்க முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காகவும் தர்மத்திற்காகவும் நல்ல கல்வியை பயிற்சி செய்கிறதுக்காகவும் கொஞ்சமாகட்டும் நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியா வளர்த்துக்கணும். வேறு யாரும் வரமாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி நம்முடைய கையிலேயே இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் தியானம் செய்தால், தியான யோகத்தில் இருந்தால் நமக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். தினமும் ஆன்மீக புத்தகங்களை வாசித்தால், புத்தக யோகத்தில் இருந்தால், ஞான யோகத்தில் இருக்கிற மாதிரி ஞானத்தை, நல்ல ஞானத்தை வாங்கினால் நல்ல எதிர்காலம் என்பது இருக்கும். சத் சங்கம் செய்தால், நம்முடைய ஞானம் 4 பேரு கூட பகிர்ந்தால் நமக்கு புண்ணியம் என்பது கிடைக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்வோம், புத்தகங்களை வாசிப்போம், சத் சங்கம் செய்வோம். நன்றி மாஸ்டர்ஸ்.